பாதத்துல தாளம்பூ கூடையா நிறைஞ்சிருக்குது அத்தா. எங்க மக்க மனசுக்குள்ள அன்றாட வாழ்க்கையில படியளக்கு என் தாயி உன் நினப்பா இருக்குது அத்தா. மண்ணாகி மலையாகி வறண்டு கிடக்கும் இந்த பூமிய செழிக்க செய்திடணும் கருமாரி தாயே. செழிக்க செய்திடணும் அம்மா கருமாரி தாயே. வானோங்கரு வெடுக்க மறிமலை பொழியணும் ஆத்தா. மனசு வச்சா வெள்ளாம விளையணும். பஞ்சம் பசி தீர நல்ல வழி காட்டணும். வெள்ளை தேரிலேறி வர மரியாத்தா. எனக்கு ஒன்ன விட்ட வேற இல்ல நதியாத்தா. வெள்ளாம அரிசிய கஞ்சி காய்ச்சி ஊத்தணும். 5 வகை சீரெடுத்து ஆத்தாக்கு படைக்கணும். ஆலயம்மா சூளையம்மா மனமிறங்கி பார்க்கணும். தங்க தேரிலேறி வர மாதிரி எனக்கு ஒன்ன விட்ட வேற இல்ல. மாலை ஒண்ணு கோர்த்து வச்சேன் உனக்கு பொங்கல் படைய வச்சேன். ஆத்தாணி மனம் இறங்க நான் மனதார தீ மிதிச்சேன். மாலை ஒண்ணு கோர்த்து வச்சேன் உனக்கு பொங்கல் படைய வச்சேன். ஆத்தாணி மனம் இறங்க நான் மனதார தீ மிதிச்சேன். வானோங்கரு வெடுக்க மறிமலை பொழியணும் ஆத்தா. மனசு வச்சா வெள்ளாம விளையணும். பஞ்சம் பசி தீர நல்ல வழி காட்டணும். வெள்ளை தேரிலேறி வர மரியாத்தா. எனக்கு ஒன்ன விட்ட வேற இல்ல நதியாத்தா. மஞ்சளிலே அலங்கரிச்சு பட்டெடுத்து சாத்தி வச்சேன். வட்ட நிலா பொட்டு வச்சு பூமுகத்தை நான் ரசிச்சேன். பூகரகம் சுமந்து வந்து திருவடியில் சரணடைஞ்சேன். பூ மனசு மாரியம்மா மண் செழிக்க செய்திடம்மா. சூழங்கொண்ட காத்தாயி பிள்ளை கூற தீருமம்மா. அகிலம் உன்னை போற்ற நீ உன்னருள காட்டிடம்மா. சூழங்கொண்ட காத்தாயி பிள்ளை கூற தீருமம்மா. அகிலம் உன்னை போற்ற நீ உன்னருள காட்டிடம்மா. வானோங்கரு வெடுக்க மறிமலை பொழியணும் ஆத்தா. மனசு வச்சா வெள்ளாம விளையணும். பஞ்சம் பசி தீர நல்ல வழி காட்டணும். வெள்ளை தேரிலேறி வர மரியாத்தா. எனக்கு ஒன்ன விட்ட வேற இல்ல நதியாத்தா. வெக்காட்டில் வாழ்பவளே பூமலையா பொழிந்திடம்மா. வெள்ளாம வேலைய செஞ்சு பசி கொடுமை போக்கிடம்மா. யார் செய்த பாவம் இங்கே பூமி வறண்டு கிடக்குதம்மா. மகமாயி மனசு வச்சா சாப கேடு நீங்குமம்மா. மாங்காட்டு கருப்பாயி புள்ள பசியாத்திடம்மா. ஈரகோல காஞ்சிருந்தும் என் ஆவி ஒன்ன வேண்டுதம்மா. மாங்காட்டு கருப்பாயி புள்ள பசியாத்திடம்மா. ஈரகோல காஞ்சிருந்தும் என் ஆவி ஒன்ன வேண்டுதம்மா. வானோங்கரு வெடுக்க மறிமலை பொழியணும் ஆத்தா. மனசு வச்சா வெள்ளாம விளையணும். பஞ்சம் பசி தீர நல்ல வழி காட்டணும். வெள்ளை தேரிலேறி வர மரியாத்தா. எனக்கு ஒன்ன விட்ட வேற இல்ல நதியாத்தா.
காய்ச்சல் மண் மேலே பூக்காடாய் பொழிந்திடம்மா தாயிருந்தும் தொட்டவின என்ன விட்டு விலகலையே கோட்டமுத்து மாரியம்மா குளுந்து விட்டா தேவலையே மண்ணாலும் வேறாயே எனக்கு பதில் இங்கு சொல்லிடம்மா சொல்லாம நீ இருந்தா தாயே பஞ்சந்தீர வழி என்னம்மா மண்ணாலும் வேறாயே எனக்கு பதில் இங்கு சொல்லிடம்மா சொல்லாம நீ இருந்தா தாயே பஞ்சந்தீர வழி என்னம்மா வானோங்கருவெடுக்க மாரிமழை பொழியணும் ஆத்தா மனசு வச்சா வெள்ளாம விளையணும் பஞ்சம் பசி தீர நல்ல வழி காட்டணும் வெள்ளை தேரில் ஏறி வர மாரியாத்தா எனக்கு ஒன்ன விட்ட வேற இல்ல நாதியாத்தா வெள்ளாம அரிசிய கஞ்சி காய்ச்சி ஊத்தணும் 5 வகை சீரெடுத்து ஆத்தாக்கு படைக்கணும் ஆலயம்மா சூளையம்மா மனமிறங்கி பார்க்கணும் தங்க தேரில் ஏறி வர மாரியாத்தா எனக்கு ஒன்ன விட்ட வேற இல்ல நாதியாத்தா மாலை ஒண்ணு கோர்த்து வச்சேன் உனக்கு வெண்பொங்கல் படைய வச்சேன் ஆத்தா நீ மனம் இறங்க நான் மனதார தீ மிதிச்சேன் மாலை ஒண்ணு கோர்த்து வச்சேன் உனக்கு வெண்பொங்கல் படைய வச்சேன் ஆத்தா நீ மனம் இறங்க நான் மனதார தீ மிதிச்சேன் வானோங்கருவெடுக்க மாரிமழை பொழியணும் ஆத்தா மனசு வச்சா வெள்ளாம விளையணும் பஞ்சம் பசி தீர நல்ல வழி காட்டணும் வெள்ளை தேரில் ஏறி வர மாரியாத்தா எனக்கு ஒன்ன விட்ட வேற இல்ல நாதியாத்தா வெள்ளாம அரிசிய கஞ்சி காய்ச்சி ஊத்தணும் 5 வகை சீரெடுத்து ஆத்தாக்கு படைக்கணும் ஆலயம்மா சூளையம்மா மனமிறங்கி பார்க்கணும் தங்க தேரில் ஏறி வர மாரியாத்தா எனக்கு ஒன்ன விட்ட வேற இல்ல நாதியாத்தா எனக்கு ஒன்ன விட்ட வேற இல்ல நாதியாத்தா எனக்கு ஒன்ன விட்ட வேற இல்ல நாதியாத்தா
சமயத்தில் திருவிளக்கு வழிபாடு உன்னதமான இடத்தை பிடித்துள்ளது. எல்லா இடங்களிலும் இருக்கும் இறைவனை நம் இல்லத்தில் எழுந்தருள செய்வதே விளக்கு வழிபாடாகும். ஆதியில் வேத ரிஷிகள் ஓமம் வளர்த்து இறைவனை வழிபட்டனர். இந்த முறையே தற்போது தீப வழிபாடாக மாறியிருக்கிறது. விளக்கு வழிபாடு சுற்றுப்புறத்தில் இருக்கும் இருளை அகற்றுவதோடு நம் மனதின் இருளையும் அகற்றுகிறது. வீட்டின் வாசலை மெழுகி மாக்கோலம் இட்டு அதன் மத்தியில் விளக்கை ஏற்றி வைத்து அதன் பின் அதனை வீட்டு பூஜையறையில் வைத்தால் அவ்விளக்குடன் மகாலட்சுமியும் நம் இல்லத்திற்கு வருவாள் என்பது ஐதீகமாகும். தற்போது பெண்கள் குழுவாக சேர்ந்து கோயில்களில் விளக்கு வழிபாடு செய்வது பிரபலமடைந்து வருகிறது. இந்த விளக்கு வழிபாட்டால் பல ஹோமங்களை நடத்துவதால் கிடைக்கும் பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். மேலும் பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் விளக்கு பூஜை செய்வது மிகுந்த நற்பலன்களை தரும். மாதங்களுக்கேற்ப இந்த பலன்களும் வேறுபடும். விளக்கு பூஜையின் போது கவனிக்க வேண்டியவை: விளக்குகளை நன்றாக கழுவி அதனை சுத்தமான தாம்பாலம் அல்லது பலகையில் மட்டுமே வைக்க வேண்டும். பூஜைக்கு உடைந்த கீறல் விழுந்த விளக்குகளை பயன்படுத்த கூடாது. திரி ஏற்றிய பின் விளக்கு அசையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். விளக்கிற்கு பூமாலை மற்றும் மாங்கல்ய கயிற்றை சூட்டலாம். விளக்கு சுடரில் இருந்து பத்தி சூடத்தை கண்டிப்பாக கொளுத்தக்கூடாது. எண்ணெயை அடிக்கடி ஊற்றாமல் முதலிலேயே நிரம்ப ஊற்றிக்கொள்ள வேண்டும். திரிகள் புதிதாகவும் கெட்டியானதாகவும் இருக்க வேண்டும். வீடுகளில் பூஜை செய்யும் போது விளக்கை கிழக்கு பக்கம் பார்த்து வைத்து அதற்கு வலப்புறத்தில் வடக்கு முகமாக அமர்ந்து கொள்ள வேண்டும். விளக்குகளை தீக்குச்சியால் நேராக பற்ற வைக்காமல் துணை விளக்கின் உதவியோடு மட்டுமே ஏற்ற வேண்டும். பூஜை முடியும் வரை ஸ்லோகங்களை எல்லோரும் சேர்ந்து ஒரே மாதிரியான குரலில் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒருவர் உயர்த்தியும் ஒருவர் தாழ்த்தியும் குரலை கொடுக்க கூடாது. ராஜயோகம் தரும் வழிபாடு. வேதாரண்யம் வேதபுரீஸ்வரர் கோயிலில் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. நீண்ட நேரமாக எரிந்ததால் அது அணையும் நிலையில் மிக குறைவான சுடருடன் எரிந்தது. அவ்விளக்கில் இருந்த நெய்யை உண்பதற்காக ஒரு எலி தீபத்தை நோக்கி தாவியது. அப்போது எலி தன்னை அறியாமலேயே திரியை தூண்டிவிட்டது. இந்த எலிதான் அடுத்த பிறவியில் மகாபலி சக்கரவர்த்தி மன்னனாக பிறந்தார். வாமன அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணுவின் திருப்பாதத்தால் மோட்சமும் அடைந்தார். தெரியாமல் திரியை தூண்டிவிட்டதற்கே ஒரு எலிக்கு ராஜயோகம் கிடைத்தது என்றால் நம் இறைவனை எண்ணி ஏற்றும் விளக்கிற்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? 5 முக விளக்குகள் ஏன் ஏற்ற வேண்டும்? நம் வாழும் உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது. நம் உடலும் ஐம்பொறிகளால் இயங்குகிறது. பெண்கள் வைத்திருக்க வேண்டிய நற்குணங்களும் 5. இவ்வாறு 5 என்ற எண் நம் வாழ்க்கையில் பிரதானமாக இருக்கிறது. இதனை உணர்த்தும் விதமாக குத்துவிளக்கை 5 திரியுடன் ஏற்றும் வழக்கம் ஏற்பட்டது. எதற்காக 8 இடத்தில் பொட்டுக்கள்? திருவிளக்கு பூஜைக்கு பயன்படும் குத்துவிளக்கின் மீது 8 இடங்களில் பொட்டு வைக்க வேண்டும் என்பது நியதி. இதற்கு காரணம் இருக்கிறது. உச்சியில் 1, அதற்கு கீழ் சூரியன், சந்திரன், அக்னி ஆகிய மூவரையும் குறிக்கும் பொருட்டு 3 பொட்டுக்கள். அதனை அடுத்து கைகளாக கருதி 2 மற்றும் திருவடியில் 1 என பொட்டு வைக்க வேண்டும். இதனால் விளக்கு பூஜை பரிபூரணமானதாய் இருக்கும் என்பதாக ஐதீகம். பூஜைக்கு தயாராவோம். முதலில் பூஜை செய்யும் இடத்தை மெழுகியும் விளக்கை நன்கு துலக்கியும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பூஜை செய்வதற்கு முன்பு அவ்விடத்தில் தலைவாழை இலையை விரித்து அதில் முனை முறியாத அரிசியை, அதாவது அட்சதையை பரப்பி அதன் மீது விளக்கை வைத்து சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். பின்பு துணை விளக்கினால் திரியை ஏற்ற வேண்டும். எந்த ஒரு செயலை செய்யும் முன்பும் விநாயகரை வழிபட வேண்டும் என்பதால்
மஞ்சளில் சிறிய விநாயகரை பிடித்து ஒரு வெற்றிலையில் வைத்து அவரையும் அலங்கரிக்க வேண்டும். அதன் பின்பு பூஜைக்கு தேவையான பொருட்களை அருகில் வைத்துக்கொண்டு விளக்கை வணங்கிவிட்டு அமர வேண்டும். பின் ஓம் ஒளிர்வளர் விளக்கே போற்றி என்று சொல்லிக்கொண்டே திரியை ஏற்ற வேண்டும். அதன் பின்பு அம்பாள் துதிப்பாடல்களை பாடியபடி பூஜையை துவங்கலாம். திரிகளும் அதன் பயன்களும் குத்து விளக்கிற்கு பயன்படுத்தும் எண்ணெயை பொறுத்து பலன்கள் வேறுபடுவதைப் போல திரிகளாலும் பயன்கள் மாறுபடுகின்றன. பருத்தி பஞ்சினால் ஏற்றப்படும் திரியால் குடும்பம் சிறக்கும், நற்செயல்கள் நடக்கும். வாழைத்தண்டின் நாரில் செய்த திரியால் முன்னோர் சாபம், தெய்வ குற்றங்கள் நீங்கி அமைதி கிடைக்கும். தாமரை தண்டு நூலால் செய்யப்பட்ட திரியால் முன்வினை பாவங்கள் நீங்கி நிலைத்த செல்வம் கிடைக்கும். வெள்ளை எருக்கம்பட்டை மூலம் செய்யப்படும் திரியால் செல்வம் பெருகும். புதிய மஞ்சள் துணியால் செய்யப்பட்ட திரியால் அம்பாளின் அருளால் நோய்கள் குணமாகும். சிவப்பு வண்ண துணியால் திரிக்கப்பட்ட திரி குழந்தையின்மை தொடர்பான தோஷங்களை நீக்கும். வெள்ளை துணி திரியால் அனைத்து நற்பலன்களும் கிடைக்கும். இந்த துணியின் மீது பன்னீர் தெளித்து காய வைத்து அதன் பின்பு திரியாக்கி விளக்கேற்றுவது மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும். விளக்கு பூஜைக்கான விதிகள். திருவிளக்கு பூஜைக்கு எவர் சில்வர் விளக்குகள் உகந்ததல்ல என்பதால் பித்தளை, வெண்கல விளக்குகள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். பூஜையின் போது தலைவாழை இலை மீது குத்து விளக்கை வைக்க வேண்டும். இதனால் குடும்பம் வாழையடி வாழையாக தழைக்கும் என்பது ஐதீகமாகும். விளக்கின் மீது 8 இடங்களில் சந்தனம், குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும். ஒரு திரி கொளுத்துவதனால் கிழக்கு முகமாக மட்டுமே கொளுத்த வேண்டும். கையால் வீசியோ வாயால் ஊதியோ விளக்கை அணைக்க கூடாது. பூ அல்லது அரிசியால் அணைக்கலாம். விளக்கு பூஜைக்கு தேவையான பொருட்கள். திருவிளக்கு தேவையான எண்ணெய், சாம்பிராணி, கற்பூரம், கோலமிடுவதற்கு பச்சரிசி மாவு, வாழை இலை, சந்தனம், குங்குமம், மஞ்சள், மாலை, அட்சதை, அரிசி, வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், மஞ்சள் கிழங்கு,
நெய்வேத்திய பொருட்கள் துணை விளக்கு, தீர்த்த பாத்திரம், தாம்பாளம் மற்றும் அமர்ந்து கொள்வதற்கு சிறிய விரிப்பு. விளக்கை ஒருமுகமாக ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும். இருமுகமாக ஏற்றினால் குடும்பம் சிறக்கும். 3 முகமாக ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும். 4 முகமாக ஏற்றினால் செல்வம் பெருகும். 5 முகமாக ஏற்றினால் நற்பலன்கள் உண்டாகும். திருவிளக்கை ஏற்றி மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து வந்து வாழ்வில் எல்லா நலமும் செல்வமும் பெற்று மகிழ்வோடு வாழ. தேவி பராசக்தி திருவிளக்கே, தேவியின் வடிவே திருவிளக்கே, தேவியே உனக்கு நமஸ்காரம், தேவியே உனக்கு நமஸ்காரம். திருவிளக்கே திருவிளக்கே, தேவி பராசக்தி திருவிளக்கே,